மேஷம் ராசி என்பர்களே, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட அக்னி தத்துவ ராசியில் பிறந்த வீரர்களை இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்வில் ஆழமான வழிகளையும் நம்ப முடியாத சில விஷயங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முன்னேறி வர வேண்டும் என்று நினைத்தாலும் சில விஷயங்கள் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இது மேஷம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறையவே நடந்திருக்கும். அதே போல் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களும் நிச்சயமாக இருக்கும். மேஷ ராசி என்பது காலப்புருஷ தத்துவத்தின் முதல் ராசியாகவும் ஆற்றல் இங்கிருந்துதான் அனைவருக்குமே தொடங்கவும் ஆரம்பிக்கும். மேஷம் ராசி ஆண்கள் ஒரு இராணுவ வீரனை போன்றவங்க. எதற்கும் அஞ்சாத ஒரு மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. முடிவுகளை எடுப்பதில் மின்னல் வேகம் கொண்ட ஒரு மனிதர்களாக எப்போதுமே நடந்து கொள்வீங்க. ஆனா உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் நேரடியான ஒரு பேச்சு. நேரடியாக யாராக இருந்தாலும் சரி, அவர்களை ஒருபோதும் பார்க்காமல் நேரடியாகவே நீங்க பேசி விடுவீங்க. இது பல நேரங்களில் உங்களுக்கு எதிரிகளை அதிகமாகவே உருவாக்கி கொடுத்திருக்கும். எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையை கையாள வேண்டும், எந்த ஒரு நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், கோபப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாமல் சில வார்த்தைகளை நீங்க எளிதாகவே விட்டு விடுவீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது, போக போக சில சிக்கல்களையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். அதே பெண்கள் வாழ்க்கையில மேஷம் ராசி பெண்கள் மிகுந்த நிர்வாக திறமை கொண்டவங்களாக எப்போதுமே இருப்பீங்க. எதையும் தாங்கக்கூடிய இதயங்கள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில எது ஏற்பட்டாலும் அதனை அப்படியே தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதுமே நடந்து கொள்வீங்க. குடும்பத்திற்காக தன்னை உருக்கிக் கொள்ளக்கூடிய மெழுகுவர்த்திகளாகவும் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா எதையுமே நீங்க வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு அழுகைகள், அவ்வளவு சோகங்கள் எப்போதுமே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இவர்களுக்கு தன்மானம் மிக அதிகமாகவே இருக்கும். ஆனா அன்பிற்கு நீங்க அடிமையானவங்க. யாராவது அன்பை காட்டி உங்களிடம் அதிகமாக உங்களை பயன்படுத்தி விட்டு சென்றிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவரை ஏன் தெரியுமா உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஆனால் மற்றவர்கள் அதை படிக்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க மற்றவங்களை பற்றி படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில வேகமும் விவேகமும், உங்களுடைய சிந்தனை ஓட்டம் மற்றவங்களை விட 10 மடங்கு வேகமாகவே தாங்க இருக்கும். மற்றவங்களை விட நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. ஒரு படி மற்றவங்களை விட வேகமாகவும் நீங்கள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்தும் போது மற்றவர்கள் இன்னும் யோசித்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு முடிவை நீங்கள் பாதி வரைக்கும் முடிக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் சில மனிதர்கள் அதனை ஆரம்பிக்க கூட மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இது வரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதனால நீங்கள் பிடிவாந்தக்காரர் என்று தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அவசரத்தில் சில முடிவுகளை எடுப்பீங்க. ஆனால் அது இறுதி வரைக்கும் அந்த முடிவுகள் அப்படியே இருக்க போவது கிடையாது. அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும். இன்னும் ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறும். ஆனால் அதிலே நீங்கள் முழு நம்பிக்கையை வைத்து இறங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயமாக கிடைத்து விடுங்க. பேச்சை கேட்காதவருக்கு சில காரணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்களில் சனி மற்றும் ராகுவின் தாக்கங்கள் இருந்ததால் நீங்கள் சொல்லக்கூடிய நியாயமான கருத்துக்கள் கூட மற்றவங்களின் காதுகளுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்க மற்றவங்களிடம் சொல்லி பார்த்து இது தவறு, இதனை செய்ய வேண்டாம், இது செய்தால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அறிவுரைகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்வதை கேட்பதற்கும் காது கொடுத்து வாங்குவதற்கும் யாருக்குமே அந்த ஒரு நிலைமையானது இல்லாமல் இருந்திருக்கும். இவனுக்கு என்ன தெரியும் என்று இலக்கணமாக பார்வை உங்கள் மீது அதிகமாகவே விழுந்து கொண்டேதாங்க இருக்கும். எது செய்தாலும் தவறு என்று கூறக்கூடிய குடும்பங்களும் உங்களுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். இதுதான் மேஷம் ராசியினருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு காயங்கள். தியாகத்தின் ஒரு வழியாகவே இருக்கும். நீங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பகல் இரவு பாராம உழைத்திருப்பீங்க. இன்னமும் நீங்க உழைத்து கொண்டு தாங்க இருப்பீங்க. ஆனாலும் ஒரு சிறிய தவறு நேரும் போது எல்லாம் உன்னால்தான் என்று உங்கள் மீது ஒரு பழி போட்டு விடுவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததற்கும் காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுவாங்க. அந்த ஒரு நேரத்துல ஏன் உங்களுக்கு மட்டும் இது நடக்கிறது தெரியுமா? மேஷம் என்பது லக்ன பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு நீங்க வழிகாட்டியிருப்பீங்க, உதவிகள் செய்திருப்பீங்க. ஆனா மீண்டும் அந்த ஒரு உதவிக்கு பதில் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காதுங்க. ஆனா உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டிருந்த கர்ம வினைகள் உங்களை மற்றவங்க முன்னிலையில குற்றவாளியாக காட்டிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் அது அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது உங்களை மனதளவில் மிகுந்த ஒரு கசப்பிற்கும் தனிமைக்கும் உங்களுக்குள்ள நிச்சயமா உள்ளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். ஆனா
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டதெல்லாம் உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. அது என்ன பரிகாரம் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் காணலாம். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். மேஷம் ராசி அன்பர்களை, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வின் அங்கீகாரமான ஒரு தினமானது நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இப்போது பலம் பெற்று உங்களுடைய வார்த்தைக்கு வலிமையை தேடி கொடுக்க போகிறார். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எது கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தவறி போகாது. முக்கியமா உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள், உங்களுடைய பேச்சை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்தவர்கள், நாளை முதல் நீங்கள் எதை சொன்னாலும் அதை தட்டாமல் உங்களிடம் வந்து நிச்சயமாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு கட்டளை துணியானது இயல்பாகவே உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக கிடைக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையாகத்தான் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதனையும் முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரக்கூடிய மரியாதையும் உங்களுக்காகவே இருக்கும். உங்களை மதிக்காமல் இருந்த சில நபர்கள் தங்களின் சொந்த தேவைகளுக்காகவும் உங்கள் உதவியை நாடியும் நாளை முதல் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த நீங்கள் இனிமே அனைத்தையும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று நினைத்த இடத்திலேயே உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் நிச்சயமாக கிடைக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. மரியாதையை நீங்க காப்பாற்றி கொள்ள வேண்டிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். காலம் உங்கள் பக்கம் திரும்பும் போது ஒரு மேஷ ராசியினராக நீங்கள் செய்ய வேண்டியது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நிதானமாக சில முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டும். உங்களை தேடி வருபவர்களிடம் பழைய கசப்புகளை நீங்கள் காட்டக்கூடாது. அவர்களை மன்னித்து நீங்கள் விட வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க திருந்தி தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரத்திலும் நீ இதைத்தான் செய்வாய், நீ இப்படித்தான் இருப்பாய் என்று அவருடைய மனதை நீங்க எப்பொழுதுமே கவலைக்கிடமான ஒரு நிலைமைக்கு ஆக்கக்கூடாது. ஆனால் உங்களை மீண்டும் காயப்படுத்த அனுமதிக்கவும் விடக்கூடாது. அதிலும் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க. நீங்க அதிகாரத்தை இந்த ஒரு நாளில் குறைக்க வேண்டும். உங்களை புரிந்து கொண்டவர்களிடம் அன்பாகவும் உங்களை ஏமாற்ற நினைப்பவரிடம் அமைதியாகவும் நீங்கள் இருந்து விடுங்கள். இந்த ஒரு மௌனம் உங்களுடைய மரியாதையை நிச்சயமாக கூட்டி காட்டும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் இந்த ஒரே ஒரு செயலை, இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கு எந்த விதமாக நீங்கள் அடிமையானவங்க யாராவது அன்பை காட்டி உங்களிடம் அதிகமாக உங்களை பயன்படுத்தி விட்டு சென்றிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவரை ஏன் தெரியுமா உங்களை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஆனால் மற்றவர்கள் அதை படிக்க தயாராக இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க மற்றவங்களை பற்றி படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில வேகமும் விவேகமும் உங்களுடைய சிந்தனை ஓட்டம் மற்றவங்களை விட 10 மடங்கு வேகமாகவே தாங்க இருக்கும். மற்றவங்களை விட நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. ஒரு படி மற்றவங்களை விட வேகமாகவும் நீங்கள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்தும் போது மற்றவர்கள் இன்னும் யோசித்து கொண்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு முடிவை நீங்கள் பாதி வரைக்கும் முடிக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆனால் சில மனிதர்கள் அதனை ஆரம்பிக்க கூட மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இது வரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இதனால நீங்கள் பிடிவாந்தக்காரர் என்று தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அவசரத்தில் சில முடிவுகள் எடுப்பீங்க. ஆனால் அது இறுதி வரைக்கும் அந்த முடிவுகள் அப்படி இருக்க போவது கிடையாது. அது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு நன்மையை தேடி கொடுக்கும். இன்னும் ஒரு சில நேரங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறும். ஆனால் அதில் நீங்கள் முழு நம்பிக்கையை வைத்து இறங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் நிச்சயமாக கிடைத்து விடுங்க. பேச்சை கேட்காதவருக்கு சில காரணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய ராசிக்கு கடந்த காலங்களில் சனி மற்றும் ராகுவின் தாக்கங்கள் இருந்ததால் நீங்கள் சொல்லக்கூடிய நியாயமான கருத்துக்கள் கூட மற்றவங்களின் காதுகளுக்கு எரிச்சல் ஊட்டுவதாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்க மற்றவங்களிடம் சொல்லி பார்த்து இது தவறு, இதனை செய்ய வேண்டாம், இது செய்தால் பிற்காலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அறிவுரைகளை நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்வதை கேட்பதற்கும் காது கொடுத்து வாங்குவதற்கும் யாருக்குமே அந்த ஒரு நிலைமையானது இல்லாமல் இருந்திருக்கும். இவனுக்கு என்ன தெரியும் என்று இலக்கணமாக பார்வை உங்கள் மீது அதிகமாகவே விழுந்து கொண்டேதாங்க இருக்கும். எது செய்தாலும் தவறு என்று கூறக்கூடிய குடும்பங்களும் உங்களுடைய குடும்பமாகத்தான் இருக்கும். இதுதான் மேஷம் ராசியினருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு காயங்கள். தியாகத்தின் ஒரு வழியாகவே இருக்கும். நீங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பகல் இரவு பாராம உழைத்திருப்பீங்க. இன்னமும் நீங்க உழைத்து கொண்டு தாங்க இருப்பீங்க. ஆனாலும் ஒரு சிறிய தவறு நேரும் போது எல்லாம் முன்னால்தான் என்று உங்கள் மீது ஒரு பழி போட்டு விடுவாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்ததற்கும் காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுவாங்க. அந்த ஒரு நேரத்துல ஏன் உங்களுக்கு மட்டும் இது நடக்கிறது தெரியுமா? மேஷம் என்பது லக்ன பாவத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால உங்களுடைய
வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு நீங்க வழிகாட்டியிருப்பீங்க, உதவிகள் செய்திருப்பீங்க. ஆனா மீண்டும் அந்த ஒரு உதவிக்கு பதில் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காதுங்க. ஆனா உங்களுடைய ராசிக்கு ஏற்பட்டிருந்த கர்ம வினைகள் உங்களை மற்றவங்க முன்னிலையில குற்றவாளியாக காட்டிக் கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் அது அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது உங்களை மனதளவில் மிகுந்த ஒரு கசப்பிற்கும் தனிமைக்கும் உங்களுக்குள்ள நிச்சயமா உள்ளாக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் தெரியாத விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகவும் ஆரம்பிக்கும். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நல்லது நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்குன்னு கிடைக்கவும் ஆரம்பிக்குங்க. அது என்ன பரிகாரம் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் காணலாம். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். மேஷம் ராசி அன்பர்களை, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வின் அங்கீகாரமான ஒரு தினமானது நிச்சயமாக கிடைத்துவிடும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் இப்போது பலம் பெற்று உங்களுடைய வார்த்தைக்கு வலிமையை தேடி கொடுக்க போகிறார். இந்த ஒரு நேரத்தில் நீங்க எது கேட்டாலும் அது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தவறி போகாது. முக்கியமா உங்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வருவாங்க. இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் செய்தவர்கள், உங்களுடைய பேச்சை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இருந்தவர்கள், நாளை முதல் நீங்கள் எதை சொன்னாலும் அதை தட்டாமல் உங்களிடம் வந்து நிச்சயமாக கேட்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்காத சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சொல்லுக்கு ஒரு கட்டளை துணியானது இயல்பாகவே உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில எளிதாக கிடைக்காது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையாகத்தான் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அதனையும் முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களை தேடி வரக்கூடிய மரியாதையும் உங்களுக்காகவே இருக்கும். உங்களை மதிக்காமல் இருந்த சில நபர்கள் தங்களின் சொந்த தேவைகளுக்காகவும் உங்கள் உதவியை நாடியும் நாளை முதல் உங்களை தேடியும் வரவும் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த நீங்கள் இனிமே அனைத்தையும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று நினைத்த இடத்திலேயே உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பும் நிச்சயமாக கிடைக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. மரியாதையை நீங்க காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். காலம் உங்கள் பக்கம் திரும்பும் போது ஒரு மேஷ ராசியினராக நீங்கள் செய்ய வேண்டியது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நிதானமாக சில முடிவுகளை நீங்க எடுக்க வேண்டும். உங்களை தேடி வருபவர்களிடம் பழைய கசப்புகளை நீங்கள் காட்டக்கூடாது. அவர்களை மன்னித்து நீங்கள் விட வேண்டும். ஏன் அப்படின்னா அவங்க திருந்தி தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரத்திலும் நீ இதைத்தான் செய்வாய், நீ இப்படித்தான் இருப்பாய் என்று அவருடைய மனதை நீங்க எப்பொழுதுமே கவலைக்கிடமான ஒரு நிலைமைக்கு ஆக்கக்கூடாது. ஆனா உங்களை மீண்டும் காயப்படுத்த அனுமதிக்கவும் விடக்கூடாது. அதிலும் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க. நீங்க அதிகாரத்தை இந்த ஒரு நாள்ல குறைக்க வேண்டும். உங்களை புரிந்து கொண்டவர்களிடம் அன்பாகவும் உங்களை ஏமாற்ற நினைப்பவரிடம் அமைதியாகவும் நீங்கள் இருந்து விடுங்கள். இந்த ஒரு மௌனம் உங்களுடைய மரியாதையை நிச்சயம்